வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தாள் மேல் மாகாண கல்வித் திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் 12வது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கூடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திறக்க இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க. வினாத்தால் சார் எங்கே சார் பெற்றுக்கொள்வது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன். பிள்ளையே லிங்கில் வந்து 2 விதமான லிங்க் போட்டிருக்கேன். ஒன்று கூகுள் டிரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன். அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது, போட்டுக்கொண்டு வரேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அந்த வினாத்தாள் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வினாத்தாளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும், உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வைவர் வாட்ஸ்அப் குழுக்கள்லையோ இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்க. அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்போவோ பதிவிட்ட வினாத்தாளை கூட நீங்கள் எந்த நேரத்திலையும் தேவைக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் வைவரோ வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் பண்ணால் தான் ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தாள் டவுன்லோட் பண்ணலாது அப்படின்னு தான் காட்டும். தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம் பிள்ளைகள். எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டீங்க, அது பெரிய சந்தோஷம். ஆனால் எல்லா பிள்ளையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மனவருத்தத்தை தருது. என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்னா என்னுடைய Zoom மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லையோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் Zoom மூலமான அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலையோ இல்லை இறுதியிலையோ இல்லை அது வகுப்பு தொடர்பான வினாத்தான் அப்படின்னா அந்த வகுப்புலையோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேறு மாணவர்களுக்கு இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லையண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லையண்டா எங்களுடைய SL Maths தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்லையும் கவர் ஃபோட்டோவாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளலாம். தர 10, 11க்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு. இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 12வது வினா தொடை தொடர்பான வினா. இங்கே வெண்வெறிப்படம் தான் செய்க வழி. ஸோ வெண்வெறிப்படத்தை நீங்கள் தெளிவாக பெருசாக்குருங்க. ஏன்னா வெண்வெறிப்படத்தின் உதவியோடு தான் செய்ய போகிறோம். தரம் 10க்குரிய வினாக்கள் ரொம்ப இலகு. தரம் 10க்குரிய வினாவில் கடினமான வினான்றது இரண்டு வட்டம் ஒன்று இடைவெட்டி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த 3 பிரதேசமும் தெரியாமல் விடுற வினா. அதுதான் உங்களுக்கு பொதுவாக தேர்ட் டேர்முக்கு வரும். செகண்ட் டேர்மில் வந்திருக்காது. தேர்ட் டேர்முக்கு இந்த 3 வட்டமும் தெரியாமல் நாங்களே கண்டுபிடிக்க வேண்டிய வினாவாக இருக்கிறது. 3 பிரதேசமும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற பிரதேசம் வெளியில் இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது. அந்த மாதிரியான வினா தான் எங்களுக்கு இருக்கிறதுலையே கடினமான. பட்டதாரி மாணவர்கள் A என்றதுடையாலும் ஆண் மாணவர்கள் B என்றதுடையாலும் சொல்லியிருக்கு. அப்போ பட்டதாரி மாணவர்கள் ஆண் மாணவர்கள் தவிர்த்தாக்கள்ண்டா பெண் மாணவர்களுக்கு என்று ஒரு வட்டம் கொடுக்க தேவையில்லைன்னா ஒரு வட்டம் நாங்கள் கொடுத்தோம்னா அது இந்த நிரப்புக்கு வட்டம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அது நிரப்பு இல்லாத மீதி இருக்கிற பகுதி ஏதாவது இருக்குமெண்டா நாங்கள் கொடுக்கத்தான் வேணும். ஆண்களுக்கு நிரப்புத்தோட பெண்கள் கொடுக்க தேவையில்லை. பட்டதாரி மாணவர்களுக்கு நிரப்புத்தோட பட்டதாரி அற்ற மாணவர்கள் அதுக்கும் ஒரு புதிய வட்டம் கொடுக்க தேவையில்லை. ஸோ நாங்கள் வெண்வெறிப்படத்துக்குள்ளே கீறி போட்டு முதலாவது பிரதேசத்தை இனங்காணும். வினா இலக்கம் 12 நாங்கள் பிரதேசங்களை இனங்கண்டு வச்சுட்டோம்னா கேள்வி சுகமாக இருக்கும். நீங்கள் கவராயம் கொண்டு வட்டம் கீறுறது தான் பொருத்தமானது. இல்லை பெரிய வட்டம் வேணும். ஸோ நீங்கள் முன்னுக்கு வட்டத்தை கீறுங்கூடா. ஏன்னா கூடுதலான பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன் என்ன செய்யுமெண்டா செவ்வகத்தை கீறி போட்டு அகிலத்தோடைய கீறி போட்டு அதுக்குள்ளே இந்த வட்டத்தை கீறுறதுக்கு படாத பாடுபடுங்கள். அது வெளியில் போகும், அழிக்குங்கள். பிறகு செவ்வகத்தை கீறி விடு, உனக்கு அளவான வெண்வெறிப்படம் அருமையாக வந்துடும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் அகிலத்தோட சொல்லியிருக்குது, இதில் ஏத்தோட வந்து இங்கால சொல்லியிருக்கு. அது பட்டதாரி மாணவர்களாம். ஏத்தோட வந்து பட்டதாரி பட்டம் பெற்ற மாணவர்கள் பட்டதாரி மாணவர்கள் A என்றும், B தோட சொல்லியிருக்குது ஆண் மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண் மாணவர்கள் B என்று சொல்லியிருக்கு. நாம் முதல்ல பிரதேசத்தை இடம் காணும். இந்த பட்டதாரி மாணவர்கள் அப்படி என்ற வட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் பட்டம் பெற்றோர்.
பட்டதாரி மாணவர்களுக்கு வெளியில் இருக்கிறார்கள். ஏன்னா பட்டதாரி மாணவர்கள் எவ்வளவு பேரும் இந்த வட்டத்துக்குள்ள வரணும்னு நாங்கள் கட்டாயப்படுத்திட்டோம். ஸோ வெளியில் இருக்கிறார்கள், வெளியில் இருக்கலாமாக்கள் அதை பட்டம் பெறாதாக்களாக இருக்கணும், பட்டதாரி அற்றாக்களாக இருக்கணும். அதே மாதிரி ஆண் மாணவர்கள் எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆண் மாணவர்கள் 2 பேரும் இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு, ஆண் மாணவர்கள் இத்தனை இடத்துல இருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரதேசத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த 2 பிரதேசத்துலையும் இருக்கலாம். அப்போ வெளியில் இருக்கிறார்கள் யாராக இருக்குமெண்டா ஆண் தவிர்ந்தோர்ண்டா பெண்கள். அப்போ 4 வகை இடத்துலையும் இருக்கிறார்கள், 4 விதமான ஆக்கள். அவைகளை நாங்கள் பிரதேசத்தை இனங்கண்டுட்டோம். இனி தரவுகளை வெண்வரிப்படத்துக்கு ஏற்றிட்டோம்னா சரி. அதில் ஒரு தரவு வெண்வரிப்படத்திலேயே இருக்குது, 7 அப்படின்ற ஒரு தரவு இருக்குது. சரி, மேற்கொண்டு கேள்விக்குள்ளே போவோம். கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை இவ்வெண்ணுருவில் சேர்க்க. பெண்ணுருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்க. பட்டதாரியான பெண் மாணவர்களின் எண்ணிக்கையானது பட்டதாரி இல்லாத பெண் மாணவர்களின் எண்ணிக்கையின் 3 மடங்காகும். இப்போ கட்டாயம் ஒரு அச்சரத்தை உள்ள கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பட்டதாரியான பெண் மாணவர்களின் எண்ணிக்கை, பட்டதாரி பெண் மாணவர்கள்ன்றது ஒரு பிரதேசம் தான், அதில் குழப்பம் இல்லை. பட்டதாரியான பெண் மாணவர்களின் எண்ணிக்கையானது பட்டதாரி இல்லாத பெண் மாணவர்களின் எண்ணிக்கையின் 3 மடங்காகும். பட்டதாரி இல்லாத பெண் மாணவர்கள் வெளியில். ஸோ அச்சரம் கொண்டு வரது இல்லை, நானும் தேவையில்லாமல் கொஞ்சம் பயந்துட்டேன். அச்சரம் இல்லை, தேவையில்லை. பட்டதாரி இல்லாத பெண் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எனக்கு தெரியும் 7. ஸோ இது 7ண்டா இது அது இந்த 3 மடங்கு, இது 21 அப்படி என்று வரப்போகுது. ஆகவே நான் இந்த எண்ணிக்கையை நாங்கள் அவர் சொன்ன தரவை வச்சு இங்கே வெளியில் இந்த நம்பர் தந்ததால் நான் பட்டன்னு போடக்கூடியதாக போச்சு. கேள்வி இலகுவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் வந்துட்டேன்னா எனக்கு கேள்வி இலகு. பட்டதாரி மாணவர்கள் 40 பேர் உள்ளனர். மொத்தமாக பட்டதாரி மாணவர் 40 பேர். பட்டதாரி என்ற வட்டத்துக்குள்ளே 40. இது 40ன்னு சொன்னால் இங்கே 21 போயிட்டு, ஆகவே மீதி இருக்கிற 19 பேர் பட்டதாரியாக இருக்கிற ஆண் மாணவர்கள். பெண் மாணவர்கள் 21 பேர்னா ஆண் மாணவர்கள் 19 பேர். சரி, அதை தாண்டி அடுத்த கேள்வி எனக்கு பிரதேசமே தேவையில்லை. பட்டதாரி இல்லாத மாணவர்கள் 18 பேர் உள்ளனர். இந்த தரவு தேவையே இல்லை. இந்த தரவு இல்லாமலேயே நாங்கள் இந்த இல்லை தேவை. ஏன்னா மொத்த ஆக்கள் தரையில்லை, மொத்த ஆக்கள் தந்திருந்தால் இந்த தரவு தேவையில்லை. பட்டதாரி இல்லாத மாணவர்கள் மொத்தமாக எங்களுக்கு 18 பேர் இருக்கான். பட்டதாரி இல்லாத ஆக்கள் எங்கே இருக்கிறியம்ன்றதை நீங்கள் முதல் காணணும். பட்டதாரி என்றது இந்த வட்டம். அப்போ இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற ஆக்கள் எவருமே பட்டம் பெற்றுக்கொள்ளே இல்லை. பட்டதாரி இல்லாத ஆக்களுக்கு 2 பிரதேசம் குழப்பிக்கொண்டு இந்த பக்கத்தில் மட்டும் போட்டுட்டு போகக்கூடாது. அதில் ஒரு பிரதேசம் இங்கே வெளியில் 7 பேர் இருக்குது. ஆகவே இவர் சொல்கிறதின்படி இருக்கிற அந்த மீதி இருக்கிற 18 பேரில் 11 பேர் இந்த குறித்த பிரதேசத்துக்குரிய ஆக்களாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் அந்த 11 அப்படின்றபடியை போடுவோம். இப்போ நாங்கள் 4 பிரதேசமுமே தனித்தனியாக இனங்கண்டாச்சு. சொல்லப்படுற தரவை படத்தில் குறிக்கிறதோட வெண்வரிப்படமும் செஞ்சு முடிஞ்சுது. இனிமேல் வெண்வரிப்படம் தான் செய்ய வழியே முடிஞ்சுது. நாங்கள் விட கொடுக்குறது, விடையை சமர்ப்பிக்கிறது மட்டும்தான் வேலை. ரோமன் லக்கம் ஒன்று தரப்பட்ட தகவல்களை வெண்வரிப்படத்தில் குறித்து காட்டுறது. ரோமன் லக்கம் 2 தான் கேள்வி. நாங்கள் கடுமையாக கஷ்டப்படுற கேள்வியெல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் யோசித்தது 3 பிரதேசமும் தெரியாமல் இருக்க போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்க போதுன்றது யோசித்தேன். அப்படியான கேள்விகள் வேறு வேறு பேப்பர்கள் இருக்குது பிள்ளைகள், நீங்கள் லிங்குகள் இருக்குது, நீங்கள் பாருங்கவா. 2வது கேள்வி, பட்டதாரி ஆண் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. பட்டதாரி ஆண் மாணவர்கள்ன்றது ஒரு பிரதேசம் 19 பேர். நீ நேரடியாக 19 பேர்ன்றதை கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி கண்டீங்க செய்க வழியோட கொடுத்தாலும் சரி, 40லிருந்து 21 கழித்து 19 பேர் என்று கொடுத்தாலும் சரி, உனக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். வெண்வரிப்படம் சரியாக இருந்தால் முழுமையான புள்ளி கிடைக்கும். வினா இலக்கம் 3, இக்குழுவில் உள்ள ஆண் மாணவர்கள் எத்தனை பேர்? ஆண் மாணவர்கள் என்றது 2 பிரதேசத்தில் இருக்கிறாங்க. இங்கே ஒரு 19 பேர், இங்கே ஒரு 11 பேர். ஸோ அதை கூட்டியே காட்டுவோம். அது கூட்டத்தனை வேணும். 19 11 ஆக மொத்தத்தில் 30 பேர் இந்த குழுவில் ஆண் மாணவர்கள் இருக்கிறோம். 30 பேர். வினா இலக்கம் 4, இக்குழுவில் உள்ள இல்லை ஏ டேஸ் இடைவெட்டு பி என்ற பிரதேசத்தை நிலட்டி காட்டுமா. இந்த தொட ஏ என்று சொன்னது, இந்த தொட பி என்று சொன்னது. ஏ டேஸ் இடைவெட்டுண்டா ஏ தவிர்ந்த, இதுதான் ஏ இல்லை, ஏ தவிர்ந்த பியின் பிரதேசம். ஸோ நீங்கள் நிலட்டி காட்ட வேண்டியது இந்த ஒரு பிரதேசத்தை மட்டும். சில நேரம் அந்த பிரதேசத்தை நிலட்டி காட்டுறதோடு மட்டும் இல்லாமல் பகுதி 2க்கு வர்ற கேள்வி அதை சொற்களில் விவரிக்க சொல்லியும் பெறும். அது ஒரு தொடை தானே, அது வேறு ஒரு தொடை பிள்ளைகள். அது ஒரு புது தொடை. என்ன வட்டங்கிறாமல் அவருக்கு ஒரு குறித்த ஒரு புரை வடிவமான வடிவம் கொடுத்துருக்கோம். அந்த தொடையில் உள்ள ஆக்களை விவரிக்கும் கொண்டா பட்டதாரியற்ற
ஆண் மாணவர்கள். இது மொத்தமாக இது கல்லூரியோ இன்னும் சொல்ல பாடசாலை இன்னும் என்னென்னு எனக்கு தெரியலை, மேலே என்ன சொன்னதுன்னு தெரியலை, இல்லை ஒன்றும் சொல்லலை. அப்போ பட்டதாரியற்ற ஆண் மாணவர்கள் மேலே ஒருவேளை ஒரு என்ன ஒரு தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிகின்றவர்கள் இல்லைண்டா தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிகின்ற பட்டதாரியற்ற ஆண் மாணவர்கள், அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த அகிலத்துடைய இந்த விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஸோ இங்கே அங்கே ஒன்றும் கேட்டீங்க, நிலட்டி காட்டுங்க, நிலட்டி காட்டியாச்சு. கடைசி 5வது கேள்வி தான் நமக்கு கொஞ்சம் கடுமையாக கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பிரக்கெட்டுக்குள்ளே ஏ இடைவெட்டு பி ஒன்றிப்பு பிரக்கெட்டுக்குள்ளே ஏ இடைவெட்டு பி டேஸின் எண்ணிக்கையை காணும். முதல்ல பிரதேசத்தை இனங்கண்டா தான் எண்ணிக்கையை காணலாம். ஒவ்வொண்டா உள்ளுக்குள்ளே போகும் பிள்ளைகள் முதல்ல பிரதேசத்தை இனங்கான்றதுக்கு வந்தால் 2 பிரக்கெட் இருக்குது, 2ஐயும் தனித்தனியை காணுவோம், பிறகு ஒன்றிக்க வைப்போம். சரி, இதை நாங்கள் முதல்ல காணுவோம். ஏ டேஸ் இடைவெட்டு பி. இப்போ நாங்கள் நிறந்தீட்டின பிரதேசம் ஏ டேஸ் இடைவெட்டு பி என்றது இந்த நிறந்தீட்டின பிரதேசம். அதே மாதிரி அங்கால இருக்கிற வரையும் காணணும் ஏ இடைவெட்டு பி டேஸ். இதை நாங்கள் நிறந்துட்டிடக்கூடாது, ஏன்னா அங்கே அப்புறம் அந்த கேள்வி எங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துடும். எங்கள் 4வது கேள்விக்கு நாங்கள் விட வெண்வெறி படத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறோம். ஸோ அது பிழையான விடையாக போயிடக்கூடாது. அப்போ ஏ இடைவெட்டு பி டேஸ் என்றது இந்த ஒரு பிரதேசம், இதுதான் ஏ இடைவெட்டு பி என்ற பிரதேசம். நீங்கள் அதே ஐடியாவில் காணலாம். இந்த பிரதேசம் ஏ இடைவெட்டு பி என்ற பிரதேசத்துக்கு வரும். அதே மாதிரி இந்த பிரதேசம் ஏ டேஸ் இடைவெட்டு பி என்ற பிரதேசத்துக்கு வரும். இது 2லேயும் உள்ள மொத்தம் ஒன்றிப்பு என்றா மொத்த ஆக்கள் இந்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்கோம். ஒன்றிப்பு சேர்த்து சொல்லு மொத்தமாக அண்டா நாங்கள் 2ம் தனித்தனி தானே. வெண்வெறி படத்தில் பிரதேசத்தை கூட்டி விட்டால் வேலை முடிஞ்சுது. கேட்கப்பட்ட கேள்விக்கு விட 21 + 11 கொஞ்சம் சுத்து தான் பிரதேசம் இனங்காண வேண்டியது. 32 2 பேரும் 32 பேர் இல்லை, ஏன்னா நம்பர் ஆஃப் ஒன்று தான் கேட்டது. ஆகவே 32 அப்படின்ட்டு தான் நீங்கள் விட கொடுக்கணும். 32 பேர் என்று கொடுத்தா ஒரு பிழையும் இல்லை. வெண்வெறி படத்தில் தகவல்களை சேர்க்கிறதுக்காக நாங்கள் 2 புள்ளி கொடுக்குறேன். 3 புள்ளியே கொடுக்கலாம், 5 பகுதியாக வந்த நாடி 2 புள்ளி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது. ஒன்று அந்த மொத்தம் 40 பேர் அப்படி என்று சொல்லப்பட்டது. அந்த மொத்தம் 40 பேர் என்ற தகவலை நீங்கள் அந்த குறித்த பிரதேசத்தில் போடுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் மற்ற இடங்களில் புள்ளி வரும், அதுக்கு ஒரு புள்ளி. மாணவர்கள் இந்த ஏதாவது பெண் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 3 மடங்குன்றோட இங்கே 21 போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு புள்ளி. இந்த 2க்கு தான் நான் புள்ளி வழங்குறேன். மீதி இருக்கிற ஆக்களுக்கு அங்கங்கே புள்ளி வருது, அதனாலே நான் அங்கே போடல. வெண்வெறி படத்தை நிரப்பினா தான் மேற்கொண்டு கேள்வி செய்யலாம். நேரடி விடைக்கும் நீங்கள் நேரடியாக விட கொடுத்துருந்தாலும் இதுக்கு 2 புள்ளி, இதுக்கு 2 புள்ளி. வெண்வெறி படத்தில் அந்த குறித்த பிரதேசத்தை நிலற்றி காட்டுறதுக்கு 2 புள்ளி. அதுக்கு பிறகு அந்த குறித்த நம்பர் ஆஃப் அந்த குறித்த ஒரு கோவை ஒன்று தந்திருந்து அந்த மொத்த எண்ணிக்கை 32 அப்படின்றத பிரதேசத்தை இனங்கண்டு போட்டிருந்தா 2 புள்ளி. நிலட்டப்பட்டிருக்கணும். இது மட்டும்தான். இப்போ உங்களோட வெண்வெறி படத்தை இந்த விட கடைசி சமர்ப்பணம் எப்படி இருக்கணுமெண்டா, இப்போ நான் கொடுத்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, அதாவது இந்த கலர் எல்லாம் இருக்கக்கூடாதா, உங்களோட விட இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களோட பேப்பர் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் தான் உங்களோட பேப்பர் இருக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு கொஞ்சம் தொடர்பானது. தரம் 10 இலகு 11க்கு வந்த அப்புறம் நாங்கள் கொஞ்சம் அந்த கேள்விகளை அணுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். தரம் 11க்குரிய 3 வட்டம் இருக்கிற மாதிரி வரும். 3 வட்டம் இருக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் நுட்பங்களை கொஞ்சம் பயன்படுத்தணும். இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை வந்து போடுங்க. 10க்குரியதை நீ ஃபுல் கிளியர் பண்ணினா 11க்குரியது மீளாகும். பெரிய கஷ்டம் இல்லை, பயப்படுத்தையில் கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் இங்கே இருக்கிற மாதிரியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரிதானே? உங்களுக்கு எத்தனை வந்துன்றதை மறக்காமல் போடுங்கூடா.